என்னுடைய பேர் அந்தோணி ராஜ். நான் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு காட்டு பகுதியில் சேர்ச் வச்சு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு எந்த மருத்துவமனை இல்லைங்கிறதுனால என்னுடைய மூத்த மகனை நான் மருத்துவத்துக்கு நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டு படிக்கும்போது அவன் முதல் ட்ரையில் 520 மார்க் எடுத்ததுனால அதில் அவனுக்கு சீட் கிடைக்காம போன போது ஸ்பைரோ எங்களுக்கு கை கொடுத்தது. எம்டி சார் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு பேசின போது, அப்போது நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பிள்ளைங்கள என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்ன நம்பிக்கையூட்டுற வார்த்தையை எடுத்துட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வரும்போது நான் ஏதோ நமக்கு ஒரு காலேஜ் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் வந்தேன். ஆனால் ஸ்பைரோனுடைய கோச்சிங்கையும் என் பிள்ளை படித்த அந்த மார்க்கையும் பார்த்துட்டு எந்த காலேஜ் வேணும்னு அரசாங்கம் கேட்குற அளவுக்கு ஸ்பைரோ என்னுடைய குடும்பத்தை உயர்த்தி வைத்தது. என் பையன் மாத்திரம் இல்லை, மூத்த பையன் மாத்திரம் இல்லை. மூத்த பையனை பார்த்தபோது 2வது பையனை என்ன பண்ணா, நானும் படிக்கிறேன் ஸ்பைரோவில் போய் அப்படின்னு சொன்னான். அதனால் அவனுடைய ஆர்வத்தை குறித்து எம்டி சார்கிட்ட பேசும்போது, படிக்கிற பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துறது தானே என்னுடைய வேலை, அதனால் தயவுசெய்து கூட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு வருஷம் படித்த போது இப்போ அவன் எம்எம்சியில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். இந்த 2 பிள்ளைங்களையும் படிக்கிறத பார்த்து எனக்கு ஒரு 3வது ஒரு பொண்ணு இருக்கிறா. அவன் இப்போ 12th முடிச்சுட்டு அவளும் வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறா. இந்த வருஷம் கிளாஸ் கோச்சில் அவளையும் சேர்க்கலான்னு கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்பைரோ நான் படிச்சிருக்கிற படிப்பு 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். 6ஆம் கிளாஸ் படித்த உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு 2 மருத்துவர்களை உருவாக்குனது அவங்க கேட்டால் காட் வேஸ் 1. 2வது நல்ல ஒரு ஏணி ஸ்பைரோ. அதுக்கு எம்டி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்னுடைய குடும்பத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். நன்றி எம்டி சாருக்கு நன்றி.